ரஷ்ய அரசாங்கம் ட்ரம்போட ஈகோவை டச் பண்ணாம ரொம்பவே சேஃபா இவ்வளவு நாளா பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறையா ட்ரம்போட ஈகோவை பயங்கரமா ரஷ்யா சீண்டி விட்டு இருக்குதுங்க. கூடவே விளாடிமிர் ஜெலன்ஸ்கியினுடைய ஆட்சியவே கவிழ்க்கிற அளவுக்கான ஒரு கண்டிஷன் ஒன்னையும் தூக்கி அமெரிக்கா முன்னாடி வச்சிருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரம்போட ஈகோவையே டச் பண்ண அந்த ஒரு கண்டிஷன் என்ன, அதற்கும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியினுடைய ஆட்சி கவிழ்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இதன் விளைவா ஒரு மோதல் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புண்டா அப்படிங்கிறது ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல உக்ரைன் படைகள் பாத்தீங்கன்னா குர்ஸ்க்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருந்தாங்க இல்லையா. சோ இப்ப குர்ஸ்கோட பார்டர்ல உக்ரைன் படைகள் கொஞ்சம் அப்படியே தின்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வந்திருக்காங்க. சோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகள்ல அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது குர்ஸ்க் இருக்க வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப குர்ஸ்க் இல்ல அப்படின்றதையும் உக்ரைன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ரஷ்யாவுக்குள்ள ஒரு இன்கர்ஷனை நடத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்கிறாங்க. அந்த வகையில உக்ரைன் இப்ப குறி வச்சிருக்கிறது எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஸ்க் இல்லங்க, பெலோகிராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்ய நகரத்தை. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த பெலோகிராட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நகரம். இந்த ஒரு நகரத்து மேல உக்ரைன் இப்ப தொடர் தாக்குதல்கள் அப்படிங்கறத நடத்த ஆரம்பிச்சிருக்குது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த பெலோகிராட் அப்படிங்கிற பகுதிக்குள்ள நுழைய ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே ரஷ்யாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது கொஞ்சம் ஒரு கலக்கம் அப்படிங்கிறது ஏற்படும், நமக்கு சாதகமான பலன்கள் உருவாகும் அப்படிங்கிற எண்ணம் உக்ரைன் சைடுல வந்து நல்லாவே இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஸ்க் இருக்கிற வரைக்கும் ரஷ்யா பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்றதுக்கே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒன்ஸ் குர்ஸ்க் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணதையுமே பாத்தீங்கன்னா, ரஷ்யா பேச்சுவார்த்தையில பயங்கரமா கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா வாரம் பாத்தீங்கன்னா ஒரு புது கண்டிஷனை ரஷ்யா போட்டுக்கிட்டே வருது. ரஷ்யாவோட இந்த ஒரு அணுகுமுறையை ஸ்டாப் பண்ணணும், கொஞ்சம் அவங்கள பேச்சுவார்த்தையில இறங்கி வர வைக்கணும் அப்படின்னா மறுபடியும் ரஷ்யாவுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி உக்ரைன் இப்போ டிசைட் பண்ணியிருக்குதுங்க. இதன் விளைவா பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இந்த பெலோகிராட் பகுதியை நோக்கி பயங்கரமான சண்டைகள் நடந்துகிட்டு வரதா சொல்லப்படுதுங்க. ஈவன் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைன் படைகள் லைட்டா பெலோகிராட் பார்டருக்குள்ள போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த எந்த தகவலுமே வந்து பெரிய அளவுக்கு உறுதிப்படுத்த முடியவில்லை. அதுக்கான ஸ்ட்ராங் ப்ரூஃப் அப்படிங்கிறது இன்னும் வரல. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும், ஏன்பா அப்ப குர்ஸ்கை கேப்சர் பண்ண மாதிரியே உக்ரைன் இப்ப பெலோகிராடையும் கேப்சர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மிங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன் குர்ஸ்கை கேப்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் குர்ஸ்க் பார்டர்ல ரஷ்யா பெரிய அளவுக்கு படைகளை நிறுத்தி வைக்கவே இல்லை. குர்ஸ்கை வந்து ரஷ்யா ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லி நினைக்கல. ரொம்பவே அன்ட்ரெயின்டான சோல்ஜர்ஸ் இந்த குர்ஸ்க் பார்டர்ல ரஷ்யா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இது அப்பயே நம்ம வீடியோஸ்ல டீடைல்டா பார்த்திருந்தோம். அதனால உக்ரைனோட ஒரு ஸ்பெஷல் நல்ல ட்ரெயின்டு ஒரு டிவிஷன் உள்ள போனதையுமே அவங்கனால வந்து குர்ஸ்கை ஈஸியா கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுவும் இல்லாம இது ரஷ்யாவுக்கு ஒரு சர்ப்ரைஸா அமைஞ்ச காரணத்தினால ரஷ்யா கொஞ்சம் சுதாரிச்சு அவங்க படைகளை அனுப்புறதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஏரியா அப்படிங்கறத ஒரு 3-4 நாளுக்குள்ளேயே குர்ஸ்க்ல உக்ரைன் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனா பெலோகிராட பொறுத்த வரைக்கும் கதையே வேறங்க. ரஷ்யாவுக்கு பெலோகிராடினுடைய முக்கியத்துவம் நல்லாவே தெரியும். பெலோகிராட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே பெலோகிராட் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டா ரஷ்யா பதில் தாக்குதல் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப பயங்கரமான ஒரு அட்டாக் அப்படிங்கறது உக்ரைன் மேல பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லங்க, இப்போ உக்ரைனே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா அரசாங்கம் பெலோகிராட் பகுதியில இருந்து உக்ரைன் மேல ஒரு அட்டாக் கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு அங்க ஆல்ரெடி ரஷ்ய படைகள் குவிச்சு வைக்கப்பட்டிருக்குது. அந்த படைகளை அங்கேயே தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி பெலோகிராடுக்குள்ள புகுந்து நாங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே ரஷ்ய படைகள் பெலோகிராட்ல ஆல்ரெடி ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இங்க சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதும் இல்ல, அன்ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறதும் இல்ல. இங்க ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பொழுது உக்ரைனுக்கு கண்டிப்பா இது குர்ஸ்க் இன்கர்ஷன் மாதிரி ஈஸியா இருக்க போறதில்ல அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிப்பா, எதுக்கு இப்ப திடீர்னு உக்ரைன் இந்த பெலோகிராட் இன்கர்ஷன் அப்படிங்கறத ட்ரை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த 2 நாட்களும் உக்ரைன் மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகள் கூட அமெரிக்கா பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை நடத்தி இருந்துச்சு இல்லையா? இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல பாத்தீங்கன்னா ரஷ்யா ஒரு புது கண்டிஷனை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரஷ்யா தொடர்ந்து புது புது கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டே வர்றதுனால கொஞ்சம் ரஷ்யாவையும் இறங்கி வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பெலோகிராட் இன்கர்ஷனுடைய நோக்கம். சரிப்பா, ரஷ்யா அப்படி என்ன புது கண்டிஷனை எடுத்து வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விளாடிமிர் ஜெலன்ஸ்கியினுடைய அரசாங்கம் உக்ரைன்ல ஆட்சியில் இருக்குது இல்லையா? சோ இந்த ஒரு கவர்மெண்ட்டை நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி மாத்தி ஆகணும். ஒன்ஸ் நம்ம போர் நிறுத்தம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணதையும் இந்த கவர்மெண்ட்டை மாத்தணும், அதுக்கப்புறமா தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கே வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கியினுடைய ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருச்சு. ஸோ நம்மளே ஆல்ரெடி ஒரு அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்நேரத்துக்கு உக்ரைனில் ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறத வச்சிருக்கணும், அதன் மூலமாக ஒரு புது அரசாங்கம் அப்படிங்கிறது தேர்வு செய்யப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கிக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சரிஞ்சிருக்குது. ஸோ ஒரு எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஜெலன்ஸ்கியினுடைய அரசாங்கம் கண்டிப்பாக தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கருத்து. அதே சமயம் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கனால இப்போதைக்கு ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறத வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அங்க ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது அமல்ல இருக்குது. சோ அதனால ஜெலன்ஸ்கியினுடைய அரசாங்கம் அந்த ஆட்சி காலம் தாண்டியும் இப்ப தொடர்ந்து ஆட்சியில வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல போய் ஒரு எலெக்ஷன் அப்படிங்கறத வச்சோம்னா போர் சூழ்நிலையில அது கண்டிப்பா உக்ரைனுக்கு எதிராக தான் திரும்பும் அப்படிங்கிறது உக்ரைனுடைய வாதம். சோ இதனால பாத்தீங்கன்னா ரஷ்யா சரிப்பா உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆட்சியில் இருக்கக்கூடாது, அவங்க அரசாங்கத்தை நீக்கிட்டு ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் அப்படிங்கறத ஆட்சியில் அமர்த்தலாம். இந்த இன்டரிம் கவர்மெண்ட் அப்படிங்கறத ஐநா சபை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து ரஷ்யா சொல்லி இருக்குதுங்க. அதை விட முக்கியமா இந்த இன்டரிம் கவர்மெண்ட் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணும் பொழுது எலெக்ஷன்ஸ் வைக்கப்படாது இல்லையா? சோ கண்டிப்பா யாரோ ஒரு லீடரை செலக்ட் பண்ணி தான் அந்த ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கு தலைவரா உட்கார வைப்பாங்க. ஆனா இங்க தாங்க ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநா சபைக்கு சொந்த மூளை அப்படிங்கிறதே கிடையாது. மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூளையை வாங்கி தான் ஐநா சபை அப்படிங்கிறதே செயல்பட்டுக்கிட்டு வருது இல்லையா? சோ கண்டிப்பா ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மேற்குலக நாடுகள் யாரை சொல்றாங்களோ இல்ல யாருக்கு சாதகமா இருக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து இங்க இன்டரிம் கவர்மெண்ட்ல உட்கார வைப்பாங்க. அதை விட முக்கியமா இந்த இன்டரிம் கவர்மெண்ட் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விதமும் ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அதையும் இந்த மேற்குலக நாடுகளே தீர்மானம் பண்ணும். சோ இது ரஷ்யாவுக்கு சாதகமா இருக்காது இல்லையா? சோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன்ல தனக்கு சாதகமான ஆட்சி தான் வேணும் அப்படிங்கறத ரஷ்யா நினைக்கும். அதனால ரஷ்யா என்ன ஒரு டிமாண்ட் முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஐநா சபை சூஸ் பண்றதுக்கு பதிலா ஐநா சபை வந்து இந்த இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கு யார் தலைவரா இருக்கணும், அவங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கறதையெல்லாம் ஐநா பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் தேர்வு செய்யறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை கேட்கும் போது ஏன்பா நல்ல விஷயம் தானே, உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் உருவாக்கினா பிரச்சனை இல்லை அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா இந்த இடத்துல தாங்க ரஷ்யா ஒரு பயங்கரமான செக் ஒன்று வச்சிருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு சபையில் இருக்கிற எந்த உறுப்பினர் வேண்டுமானாலும் இந்த இன்டரிம் கவர்மெண்ட் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அவங்களுடைய கருத்தை முன்வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்லி இருக்குதுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு ப்ரொபோசலை கொடுக்கறதே யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவா தான் இருக்கும். ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமான ஆட்சி வேணும், அவங்களுக்கு சாதகமா ஒரு ஆட்சி வரணும்னா அதுக்கு அந்த இன்டரிம் கவர்மெண்ட் எப்படி செயல்படணும் அப்படிங்கறத ரஷ்யா முன்னாடியே பிளான் பண்ணி ஐநா பாதுகாப்பு சபையில முதல் ஆளா அவங்க தான் அதை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா ரஷ்யா ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணா அதை மேற்குலக நாடுகள் ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி மேற்குலக நாடுகள் ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணா அதை ரஷ்யா ஏத்துக்காது. இந்த ஐநா பாதுகாப்பு சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டோ அதிகாரம். ஆட்டோமேட்டிக்கா மேற்குலக நாடுகள் சொல்றத ரஷ்யா வீட்டோ பண்ணும், ரஷ்யா சொல்றத மேற்குலக நாடுகள் வீட்டோ பண்ணும். அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்கணும். ஆனா பேச்சுவார்த்தையில எந்த முடிவுமே வந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுக்கிறதா ரஷ்யாவினுடைய நோக்கம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி வீட்டோ பண்ணிக்கிட்டே இருந்தா பேச்சுவார்த்தையை இழுத்துக்கிட்டே போக முடியும் இல்லையா? சோ அத மனசுல வச்சுதான் ரஷ்யா இப்படி ஒரு காய நகர்த்தி இருக்குதுங்க. சோ அதே சமயம் எல்லாருமே நினைக்கலாம் அப்போ அமெரிக்காவும் அதே மாதிரி இந்த விஷயத்தை இழுத்துக்கிட்டே போலாமல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க அமெரிக்காவுக்கு இழுக்கிறது நோக்கம் இல்லைங்க, அவங்களுக்கு தான் இப்போ இங்க ஒரு டீல் அப்படிங்கிறது வேணும். சோ இந்த பேச்சுவார்த்தையின் மூலமா ஒரு போர் நிறுத்தத்தை எதிர்பார்க்கிறது அமெரிக்க அரசாங்கம் தான். சோ இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அமெரிக்க அரசாங்கம் தான் இந்த மாதிரி விஷயத்துல விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி இல்லைன்னா ரஷ்யா வீட்டோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அமெரிக்கா விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு சாதகமான ஆட்சி அப்படிங்கிறது உக்ரைன்ல அமையும். சோ இப்படி ஒரு செக்கை எடுத்து புட்டின் முன்னாடி வைக்கிறாருங்க.
ஸோ நீ என்ன முடிவு பண்ணினாலும் அது எனக்கு சாதகமாக தான் மாறும், இந்த ஒரு கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி தாங்க புட்டின் அவரோட கண்டிஷன்ஸ் எல்லாமே முன்னாடி வைக்கிறார். ஸோ இது அமெரிக்காவை பயங்கரமாக கோவப்படுத்தி இருக்குதுங்க. முதல் முறையா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதையும் நான் புட்டின் வந்து ஒத்துக்குவாருன்னு நினைச்சேன், இப்படி பண்ணுவார்னு நினைக்கல, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புட்டின் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கல அப்படின்னா ரஷ்யா மேல இந்த மீண்டும் பெட்ரோலியத்துக்கான பொருளாதார தடை அப்படிங்கிறத கடுமையா விதிப்பேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இவ்வளவு நாட்களா பாத்தீங்கன்னா ரஷ்யா ட்ரம்ப்பை கடுப்பேத்தாம ட்ரம்ப் கூடயே டிராவல் பண்ணி தனக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா முதல் முறையா ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக கோபமா வந்து பேசியிருக்கா. அப்படி ட்ரம்ப் சொல்ற மாதிரி பொருளாதார தடை அப்படிங்கறத ட்ரம்ப் கையில எடுத்தா பைடன் அரசாங்கம் மாதிரி கிடையாதுங்க. ட்ரம்பினுடைய பொருளாதார தடை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும். ஈவன் சைனாவும் இந்தியாவும் கூட ரஷ்யா கூட பெட்ரோலியத்தை வாங்க முடியாத அளவுக்கான ஒரு பொருளாதார தடை தான் ட்ரம்ப் அரசாங்கம் விதிக்கும். ஸோ இது இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு சிக்கலா மாறி இருக்குதுங்க. ஸோ ரஷ்யா இந்த ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்து போவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா அவர்களுடைய இந்த புது கண்டிஷனை டிராப் பண்ணிடுவாங்களா, இல்ல ட்ரம்ப் கூட சண்டையை போட்டாலும் பரவாயில்ல வா ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை எதிர்த்து நிற்பாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.